வீடு புரசைவாக்கம், அண்ணா நகர் அந்த சைடு தான். இவ்வளோ தூரம் தள்ளி இங்க இருக்க கோயிலுக்கு நீங்க எப்போ வந்தீங்க? இங்க கோயில் கட்டலாம்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? 55 வருஷத்துக்கு முன்ன வந்தேன்ப்பா. ஆ. 55 வருஷத்துக்கு முன்ன வந்தப்போ இவங்கெல்லாம் சின்ன குழந்தை. பாலாஜிக்கு 5 வயசு. ஆ. அப்போ 53 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து. ம். ரொம்ப சோதனையும் வேதனையுமான நேரத்தில் இந்த உலகத்தையே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சிந்தனையில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பக்கத்தில் டெனன்ட் இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு கோயில் தெரியும், அங்கே வாங்க, எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் தயவுசெய்து வா. ரொம்ப நாளாக கம்பல் பண்ணியிருந்தாங்க. சரின்னு இங்கே வந்தோம். வந்து அவங்க வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதாவது சின்ன குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு தெரிய வந்த நாள்லேருந்து என்னென்ன நடந்தது, இப்படி 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 எல்லாம் சொல்லிக்கொண்டு, அம்மாவுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் சுயம்பு திருநாள், பிறந்த நாள் உற்சவம் கொண்டாடுவாங்க. அது இப்போ கம்மிங் மே 1ஆம் தேதி வருது. அதை மாதிரி அந்த நட்சத்திர நாளில் நீங்க வா, உங்க வாழ்க்கை திறமை மாறிடும் அப்படின்னாங்க. அவங்க சொல்றது 6 மாசத்துக்கு முன்ன சொல்றாங்க. இந்த 6 மந்த்ஸும் எப்போ அந்த நாள் வரும், அப்போ எப்போ ஒரு நாள் தான் பூஜை, நம்ம ரெகுலர் பூஜை இல்லை, எப்போ ஒரு நாள் பூஜை, ஆடியோட ஆடி, ஆடி ஞாயிறு அதோட இந்த சித்திரை மாசத்து பூஜை தான். அதை சிந்தனையை வச்சு அந்த ஏப்ரல் வரலான்னு வரும்போது வர்றதுக்கு வசதியும் பத்தலை. அப்போ ரொம்ப வறுமைனா வறுமை, பயங்கரமான வறுமை. எப்படி வருவோன்னு தெரியல, அப்படி இப்படி அப்படியே சமைச்சு போயிடுவோம். ஆனால் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது. அங்கேயே ஒரு நீர்நிலை கிணறு இருந்தா 4 குழந்தைங்க பாலாஜிக்கு அடுத்த ஒருத்தன், அடுத்தது 2 பொம்பளை பசங்க, 4 பசங்க குழந்தைங்கள போட்டு நம்ம விழுந்து உயிரை மாய்ச்சிக்கணுன்ற சிந்தனையோட தான் இங்கே கோயிலாண்டு வந்தேன். வந்த சாமி சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. கோயிலாண்டு வந்து நின்னா நைட்டு 12 o'clock தான் அந்த தரிசனம், அம்மாவுக்கு சேம் தரிசனம் நைட்டு 12 o'clock. அந்த அந்த பிட்டியில் வந்து முடுக்க சிலம்பு பூஜை கீஜை நடந்துக்கினேருந்து எனக்கு சின்ன வயசு தான், 30 வயசு, ஓவர் ப்ளீடிங். அப்படி ப்ளீடிங் போது அழுகுறோம். கோயிலாண்டு வந்து இப்படி ஆச்சே, நம்ம கோயில் உள்ள வர முடியாது, எப்படி நம்ம கிணத்துல செத்து போயிடலாம், கிணறெல்லாம் தீத்தாயிடுமே அழுகுறேன். நம்ம சாக போறோமேன்ற சிந்தனை விட கிணறு தீத்தாயிடுமே எப்படின்னு அழுது. அப்போ அந்த அம்மா கூப்பிட்டுறாங்க, இதெல்லாம் என்னால் தான், பொறுமை வான்னு சொல்லி அவர் கையில் ஏதோ பழம் பூவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான லெவலில் எங்கள் வாழ்க்கை தர மாறிடுச்சு.